அந்த கீதா அக்காவுக்கு கல்யாணம் அவ புருஷன் என்ன ஆனான்னு கூட தெரியல. அதுக்குள்ள அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்ப யார் வந்து கேட்டா? அவங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இதுல சவால் வேற, நடத்தி காட்டுவேன். இதுல உங்களுக்கு தேவையாமா? இப்போ உன் பிரச்சனை என்ன? கீதாக்காக்கு 2ஆம் கல்யாணம் பண்றதா இல்ல அத்தை முன்னாடி நின்னு நடத்துறதா? 2ம் தான். டேய் சந்தோஷ், என் வயசுக்கே இது சரின்னு படுது. நீ சின்ன பையன், அதுவும் இந்த காலத்து பையன். நீ இப்படி பிற்போக்குத்தனமா 2ஆம் கல்யாணத்தை எதிர்க்கிறியடா? தாத்தா, மாடர்ன் தாட்னா வயசு இல்ல தாத்தா, அதெல்லாம் மனசுல வரணும். அதான் அந்த மனசு சந்தோஷ்கே இல்லையே. ஆமா, எனக்கு இல்லதான். நான் பழைய பஞ்சாங்கமாவே இருந்துட்டு போறேன். எனக்கு இந்த புரட்சி புண்ணாக்கு இது எதுவுமே தேவையில்ல. நிம்மதியான நார்மல் லைஃபே எனக்கு போதும். என் அம்மா தேவையில்லாம இந்த விஷயத்துல முன்னாடி நிக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. கீதா பாவம்ல. 2 குழந்தைங்களை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் இப்படி கஷ்டப்படுவா? அவளுக்கு ஒரு துணை வேண்டாமா? யாருமா சொன்னது தனியா இருக்க முடியாது, துணை வேணும்னு? ஏன் நீ தனியா இருந்து என்ன வளர்க்கல, ஆளாக்கல? இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நான் துடிச்சிங்க? சொல்லுங்கம்மா. டேய், எதுக்குடா இப்ப தேவையில்லாம அத்தைய இதுக்குள்ள இழுக்கிற? அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாதது அவங்களோட பெருந்தன்மை. அவங்க தான் வாழ்க்கைய உனக்காகவே தியாகம் பண்ண மாதிரி எல்லாருமே பண்ணணும்னு ஏன் நிக்கிற? தியாகம் தான் பண்ணணும், அதுதான் அம்மா. அம்மான்னா என் அம்மா மாதிரி இருக்கணும். கீதா அக்கா மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு துடிச்சிட்டு இருக்க கூடாது. ரொம்ப கேவலமா இருக்குடா உன் சிந்தனை. எவ்வளவு மேல் சாவனிஸ்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்தோஷ். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு எங்க அம்மா இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். லக்ஷ்மி ஆண்டி, பவி அக்கா, லக்ஷ்மி ஆண்டி, பவி அக்கா, பவி அக்கா. அடடே, அனிதா, அனு எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, வாங்க. அப்பா இருக்காரா? அப்பா இருக்காரே. கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சரி. அப்பா கொஞ்சம் வாங்கல வெளியில. ஹே, என்னது? சாக்லேட், வெத்தலை பாக்கலாம். என்ன அதுக்குள்ள உங்களுக்கு இவ்ளோ பொறுப்பு வந்துச்சா? வணக்கண்ணே. வணக்கம். லட்சுமி, காப்பி கொண்டு. இப்ப கொண்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அண்ணே, நம்ம கீதாவுக்கு நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களாம் குடும்பத்தோட வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா தாத்தா, எங்க வீட்ல ஃபங்க்ஷன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பாடா செல்லம், கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுறோம். ஓகேவா? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே லட்சுமி அம்மாவும் பவித்ராவும் தான் காரணம். அவங்க எனக்கு பேசி புரிய வைக்கலன்னா நான் இன்னமும் தயங்கிட்டே தான் இருந்திருப்பேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நல்லதை யார் சொன்னா என்ன? இல்ல லட்சுமிமா, இந்த காலத்துல நல்லதை யார் சொல்றாங்க? இது கெடுதல், இதை செய்யாத, இது சீர்கேடு அப்படின்னு கெட்டதை சொல்றவங்க தானே இருக்காங்க. இப்பெல்லாம் நல்லது நினைக்கிறது கூட ஒரு பேஷனாகி போயிடுச்சு. எல்லாம் காலம். என் பொண்ணோட முதல் கல்யாணம் தப்பா போனதுக்கு என்னோட அவசரமும் ஒரு காரணம். அந்த பையனை பத்தி சரியா விசாரிக்காம நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் பண்ண தப்புக்காக என் பொண்ணு இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா இந்த சமுதாயம், கலாச்சாரம் இதெல்லாம் என்னை கட்டிப்படுத்தாம செஞ்சது. பெத்தவங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு பிள்ளைங்களோட வாழ்க்கையோட அப்படியே இணைஞ்சு போயிடுமா. கீதாவோட வாழ்க்கை நிர்கதியா போன பிறகு என்னோட வாழ்க்கையை அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என்னப்பா இப்படி பேசுற? ஏனே இப்போ இப்படி எல்லாம் பேசுறீங்க? எழுந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு எந்தவித முகாந்திரம் இல்லாம ஒரு பயங்கரமான இருட்டுமா அது. குற்ற உணர்ச்சி, கையாளாகத்தனம் அப்படின்னு வாழ்க்கை இப்படியே போயிடும்னு நினைச்சேன். ஆனா உன்னாலதாம்மா, நீ சொன்ன பிறகுதாம்மா எங்க வாழ்க்கையிலே ஒரு விடிவு வந்திருக்கு. விடியாத இருட்டுன்னு எதுவுமே இல்லைன்னு. கீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு
நீங்க மனசுக்குள்ள வேண்டுனது கடவுள் காதுல விழுந்துருச்சு. அதான் சரவணனை அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா அங்கிள், இனி நடந்தது எதுவும் நினைக்க வேண்டாம். நடக்க போறத பத்தி பேசலாமே. ஆண்டி, இனிமேல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு எங்க அப்பாவும் வருவாரு. ஆமாடா செல்லம், கண்டிப்பா வருவாரு. இனிமே நீ, அக்கா, அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். லட்சுமிமா, நீங்க தான் வந்து முன்ன நின்று நடத்தி வைக்கணும். கண்டிப்பாண்ணே. பவியக்கா சாக்லேட் எடுத்துக்கோங்க. 1 எடுக்கட்டுமா 2 எடுத்துக்கட்டுமா? சரி, எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. செல்லம். ஆண்டி, நன்றிடா. தேங்க்யூடா செல்லம். இந்தாங்க தாத்தா. அக்கா எடுத்துக்கோங்க. Thank you. ஆண்டி, குங்குமம் எடுத்துக்கோங்க. இந்தாங்க தாத்தா. அக்கா எடுத்துக்கோங்க. Thank you. ஆண்டி, குங்குமம் எடுத்துக்கோங்க. ஆமா. ஹலோ ஹாய், சார். ஹாய், வாங்க ஹாய். சார். ஹரி சார் வணக்கம் சார். ஹரி சார் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஆ வணக்கம் சார். வேணும்னா கேக்குறேன். வணக்கம் சார். ஐயோ, கீதாக்கா, ஏன் இப்படி அப்செட்டாவே இருக்கீங்க? இல்ல பாவி, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அக்கா, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீங்க இப்படி படபடத்து டென்ஷனா இருக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. முறைப்படி 2வது கல்யாணம் தானே பண்ண போறீங்க, அதுவும் உங்க அப்பாவோட சம்மதத்தோட. இதுல என்ன டென்ஷன் சொல்லுங்க? இல்ல பாவி, அது வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு நீங்க இன்னொரு கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் தனியாவே இருந்தாலும் ஏதாவது நொல்ல நொட்டு சொல்லி உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாதுக்கா. உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான விஷயம் நடக்குது. அமைதியா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். అవునవును, పవి சொல்றது 100க்கு 100 உண்மை.